சில நேரங்களில் துறவிகள் பேசுவது அவரது காதில் விழுந்தது. புதுப்பிக்கப்பட்ட கார்மல் சபையினை முடக்கிவிட செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. சிலுவையின் யோவானை உயிரோடு புதைத்து விடுவார்கள் என துறவிகள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டது சிலுவையின் யோவானின் காதில் விழுந்தது. இவைகள் சிலுவையின் யோவானை சிந்திக்க வைத்தது. சிறையில் இருப்பது புனிதமானதோ பயனுள்ளதோ அல்ல என சிந்திக்க ஆரம்பித்தார். கார்மல் சபையினை புதுப்பிக்கும் பணி தொடர வேண்டுமானால் சிறையில் இருந்து வெளியேற வேண்டும் என்ற எண்ணம் அவரிடம் தோன்றியது. இறைவன் அவரை வழிநடத்த ஆகஸ்ட் மாதம் 17ஆம் நாள் இரவு சிறையிலிருந்து தப்பினார். புதுப்பிக்கப்பட்ட கன்னியர் இல்லத்தில் தஞ்சம் புகுந்தார். 1577ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் அந்தலூசியாவில் எல் கால்வாரியோ இல்லத்தில் தலைமை தந்தையாக நியமிக்கப்பட்டார். கார்மல் கன்னியர் இல்லத்தில் ஆன்மீக வழிகாட்டியாகவும் செயல்பட்டார். 7 மாதங்கள் எல் கால்வாரியோ இல்லத்தில் தலைமை தந்தையாக இருந்தார். கார்மல் கன்னியரின் பல இல்லங்களை சந்திப்பவராகவும் ஆன்மீக ஆலோசகராகவும் இருந்தார். இக்காலகட்டத்தில் தன்னுடைய த ப்ரிகாஷன்ஸ், மேக்சிமம் கவுன்சில்ஸ், த சம் ஆஃப் பர்ஃபெக்ஷன், இருண்ட இரவு ஆகிய நூல்களை திருத்தினார். 1579ஆம் ஆண்டு மே மாதம் அந்தலூசியாவில் உள்ள பெய்சாவில் மாணவர் பயிற்சி இல்லம் தொடங்க சென்றார். இந்த இல்லத்தின் முதல் தலைமை பொறுப்பினையும் ஏற்றார். இங்கும் தனது அயராத பணிகளின் மத்தியில் கார்மல் கன்னியர்களுக்கு ஆலோசகராகவும் இருந்தார். தனது நூல்களை தொகுப்பவராகவும் செயல்பட்டார். 1580ஆம் ஆண்டு அவருடைய தாயார் இறைவனடி சேர்ந்தார். 1568ஆம் ஆண்டு திருத்தந்தை 13ஆம் கிரகோரி புதுப்பிக்கப்பட்ட கார்மல் சபையினை கார்மல் சபையில் தனியொரு மறைமாநிலமாக அறிவித்தார். 1581ஆம் ஆண்டு மார்ச் மாதம் கஸ்டிலா என்னும் இடத்தில் உள்ள அலெக்தாத்தே கானரஸ் என்னும் இடத்தில் புதுப்பிக்கப்பட்ட கார்மல் சபையின் முதல் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. யோவான் 3வது ஆலோசகராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பெய்சா இல்லத்தில் தலைமை தந்தையாகவும் நியமிக்கப்பட்டார். 1581ஆம் ஆண்டு கார்வாக்கா என்னும் இடத்தில் உள்ள கன்னியர் இல்லத்தில் தேர்தலை நடத்த சென்றார். அங்கு புனித ஆல்பர்ட்டின் அண்ணா தலைமை சகோதரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அன்று முதல் அவர் யோவானின் அன்புக்குரிய ஆன்மீக புதல்வியாக இருந்தார். 1581ஆம் ஆண்டு அவிலாவிற்கு சென்று இயேசுவின் தெரேசாவோடு கலந்து ஆலோசித்தார். கனடா என்னும் இடத்தில் புதிய கன்னியர் இல்லம் தொடங்க முடிவெடுத்தனர். 1582ஆம் ஆண்டு புதிய இல்லம் தொடங்கப்பட்டது. 1585ஆம் ஆண்டு மே மாதம் 11ஆம் நாள் நடந்த பொதுக்குழுவில் 2ஆம் ஆலோசகராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பாஸ்டோனாவில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் அந்தலூசியா மாகாணத்தின் துணை தலைமை பொறுப்பினை ஏற்றார். கனடாவில் இல்லத்தலைமை பொறுப்பினையும் செய்வதற்கு பணிக்கப்பட்டார். 1586ஆம் ஆண்டுகளில் ஓய்வின்றி பல இடங்களுக்கும் பணியின் நிமித்தம் பயணிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. ஜனவரி 13ஆம் நாள் கனடா கன்னியர் இல்லத்தில் தேர்தலை நடத்தினார். பிப்ரவரி மாதம் காரவாசா சென்று பியாஸின் முன்னாள் தலைமை சகோதரியாக இருந்த இயேசுவின் காத்தலினாவின் இறுதி சடங்கில் பங்கு பெற்றார். மே மாதம் ஆண் துறவிகளின் இல்லம் ஆரம்பிக்க கோர்தபா என்னும் இடத்திற்கு மே மாதம் சென்றார். 18ஆம் நாள் இந்த இல்லம் ஆரம்பிக்கப்பட்டது. ஜூன் மாதம் கன்னியர் இல்லம் இடமாற்றத்திற்காக சிவில்லா சென்றார். ஜூலை மாதம் கன்னியர் இல்லத்திற்கு உதவிகள் செய்வதற்காக மலாகா சென்றார். ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் மாட்ரிட் நடைபெற்ற சபையின் ஆலோசகர்கள் கூட்டத்திற்கு சென்றார். அக்டோபர் மாதம் மஞ்சுளாவில் புதியதாக கட்டப்பட்ட இல்லத்தினை சபையிடம் ஒப்படைத்தார். நவம்பர் மாதம் மலங்கா சென்றார். அங்கு கன்னியர் இல்ல தேர்தல் நடைபெற்றது. டிசம்பர் மாதம் காரவாகா சென்றார். ஆண் துறவிகளின் புதிய இல்லம் அமைக்கப்பட்டது. 1587ஆம் ஆண்டு மாட்ரிடில் நடைபெற்ற கூட்டத்தில் அந்தலூசியா மாகாணத்தின் உதவி தலைமை பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டார்.
1590 ஜூன் மாதம் மேட்ரிடில் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. யோவான் தனது பணியின் நிமித்தம் தனது சிந்தனைகளை வெளிப்படுத்தினார். அருள்பணியாளர் ஜெரோம் கிராசியான் அவர்கள் கன்னியர் சபையின் மீது கொண்ட சிந்தனைகள் சரியில்லை என யோவான் எடுத்துரைத்தார். உதவி தலைமை பொறுப்பில் இருந்த நிக்கோலாஸ் டோரியன் மீதும் சில குற்றச்சாட்டுகளை யோவான் முன்வைத்தார். இந்த நிகழ்வுகள் யோவான் மீது காழ்ப்புணர்வு ஏற்பட காரணமாக அமைந்துவிட்டது. அடுத்த பொதுக்குழு கூட்டத்தில் யோவானின் எல்லா பொறுப்புகளில் இருந்தும் விடுவிக்கப்பட்டார். சுகோவியா இல்லத்திற்கு சாதாரண உறுப்பினராக அனுப்பப்பட்டார். இங்கு மோசமான வகையில் நடத்தப்பட்டார். மெக்சிகோ அனுப்ப திட்டமிடப்பட்டது. ஆனால் ஸ்பெயினில் இருக்கலாம் என முடிவு செய்யப்பட்டது. செகோவியாவில் தலைமை பொறுப்பினை நிராகரித்ததன் விளைவாக மந்தலூசியாவிற்கு அனுப்பப்பட்டார். இங்கு கடுமையான துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டார். அவர் முன்னுரைத்தது போன்று அவர் ஓரம் கட்டப்பட்டார். இங்கு அமைதியில் மகிழ்ந்தார். அனைத்து துன்பங்களையும் மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டார். என்னில் என்ன குறை இருக்கின்றதோ அதை திருத்திக் கொள்வதற்கு என் மீது சுமத்தப்படும் எந்த தவத்திற்கும் என்னை உட்படுத்தவும் நான் தயாராக இருக்கும்போது அவர்களால் எனது துறவற ஆடையினை கலற்றிவிட முடியாது என தனது நண்பர்களை ஆறுதல் படுத்தச் சொல்கின்றார். திட்டமிட்ட கொடூரமான துன்புறுத்தலுக்கு ஆளான யோவானின் உடல்நிலை மோசமாக ஆரம்பித்தது. அவர் லா பெனுலாவிற்கு அனுப்பப்பட்டார். அங்கு அவருக்கு கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டது. செப்டம்பர் மாதம் 28ஆம் நாள் மருத்துவ சிகிச்சைக்காக உபேதா அனுப்பப்பட்டார். இங்கு அங்குள்ள தலைமை தந்தையால் அலட்சியமாக நடத்தப்பட்டார். ஒளி இல்லாத அறை ஒன்று அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஒரு காலில் புண் ஏற்பட்டு வீக்கம் அதிகரித்தது. மயக்க மருந்தில்லாமல் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. யோவான் எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் தாங்கிக் கொண்டார். காய்ச்சல் மற்றும் அறுவை சிகிச்சையினால் மிகவும் சோர்வடைந்தார். டிசம்பர் மாதம் 13 மற்றும் 14ஆம் நாளின் இடைப்பட்ட இரவினில் ஜெபத்திற்கான மணியோசை அவர் காதில் விழுந்தது. நான் விண்ணகத்தில் இறை புகழ் பாட போகின்றேன் என சொல்லியவாறு இறைவன் அடி சேர்ந்தார். இது 1591ஆம் ஆண்டு 14ஆம் நாள் முன்காலை பொழுதில் நடைபெற்றது. அவருக்கு அப்பொழுது 49 வயது. யோவானின் எழுத்துகள் பரவத் தொடங்கியது முதல் அவர் மீது மரியாதையும் புகழும் அதிகரிக்கத் தொடங்கியது. 1593ஆம் ஆண்டு யோவானுடைய உடல் செகோவியா கொண்டு செல்லப்பட்டது. 1618ஆம் ஆண்டு ஸ்பிரிச்சுவல் கேண்டிக்கிள் பிரெஞ்சு மொழியில் பிரசுரம் செய்யப்பட்டது. 1627ஆம் ஆண்டு ஸ்பெயின் மற்றும் இத்தாலியில் பிரசுரம் செய்யப்பட்டது. 1630ஆம் ஆண்டு யோவானுடைய பெரிய 3 எழுத்துப் படைப்புகள் வெளியிடப்பட்டன. 1614ஆம் ஆண்டு அருளாளர் பட்டத்திற்கான தயாரிப்பு வேலைகள் ஆரம்பமாகின. 1618ஆம் ஆண்டு இடையூறுகள் ஏற்பட்டன. மீண்டும் 1627ஆம் ஆண்டு பணி தொடர்ந்தது. 1675ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 25ஆம் நாள் திருத்தந்தை 10ஆம் பத்திநாதர் அவர்களால் அருளாளர் பட்டம் கொடுக்கப்பட்டது. 1726ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 27ஆம் நாள் திருத்தந்தை 13ஆம் பெனடிக்ட் அவர்களால் புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது. 1926ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 24ஆம் நாள் திருத்தந்தை 11ஆம் பத்திநாதர் அவர்களால் திரு அவையின் மறை வல்லுனர் பட்டம் கொடுக்கப்பட்டது. 1952ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 21ஆம் நாள் ஸ்பெயின் நாட்டின் தேசிய கவிஞர் என பட்டம் சூட்டப்பட்டார்.